Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சின்ன பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சின்ன பேக்கிங் கிடையாது. இது பிளான்ட் வந்து ரொம்ப பெருசு. ஒரு ஆந்தூரியம், லீஃப் ஆந்தூரியம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பேக் பண்ணி சென்ட் பண்றோம் அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிறிஸ்டல்னம் டார்க் நேரோ ஃபார்ம். அனுப்புறதுக்கான பிளான்ட் வந்து நம்ம தோட்டத்துல இருந்து போய் எடுத்துட்டு இருக்காங்க. கூட்டமா இருக்கிற பிளான்ட்ல இருந்து ஒரு பிளான்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப பெருசு. பிளான்ட் வாங்க போறவங்க கிட்ட பிளான்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம பேக் பண்ண போறோம். ஆனா இது என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய மேக்னிஃபைக்கம், ஆந்தூரியம் மேக்னிஃபைக்கம், ரொம்ப பெரிய பிளான்ட், ரொம்ப பெரிய பிளான்ட். உங்களை பார்க்கவே தெரியும், ஆந்தூரியம் மேக்னிஃபைக்கம். ஸோ இந்த பெரிய பிளான்ட் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பேக்கிங் வீடியோ போட்டிருப்போம், பெரிய பிளான்ட்ஸை நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்னு தான். இப்போ நம்ம ஒவ்வொரு பேக்கிங்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு முடியாது. ஸோ ஆனால் இவ்வளோ பெரிய பிளான்ட்டு இதை வந்து எப்படி பேக் பண்ணலாம்னுள்ளது வந்து நிறைய பேருக்கு டவுட். என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிப்பட்ட லீஃப் ஆந்தூரியம்ஸ் வந்து நீங்கள் எப்படி சென்ட் பண்ணுவீங்க. அதனால தான் ஓகே நம்ம இதை அப்படியே பேக் பண்ணுறனால ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பிளான்டோட பெருசை பாருங்கள், எவ்வளோ பெரிய பிளான்ட் அப்படின்னு. ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய பிளான்ட். என் கையை பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது இந்த லீஃப்லாம். ஸோ எவ்வளோ பெரிய பிளான்ட்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா நம்ம இந்த பிளான்ட்டை வந்து வித் பாட்டோட தான் சென்ட் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ பெரிய பாட்டுன்னு பார்த்தீங்கல்ல, இந்த பாட்டோட தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இதில் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குல்ல, பார்க்குறீங்களா நம்மளோட பாட்டிங் மிக்ஸ். இப்போது நம்ம இந்த பாட்டோட சென்ட் பண்ணுற நேரம் இந்த பிளான்ட் வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து நம்ம பிரித்து நம்ம வேறு இதில் இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் போய் அவங்களோட கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகிற டைம் ஆகும். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டோடய சென்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ். ஸோ இந்த பாட்டில் இருந்து இந்த பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் நமக்கு வெளியில் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்பாகமாஸை வைப்போம். ஸ்பாகமாஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா இந்த பாட்டிங் மிக்ஸ் உள்ளாடி இருக்கிற பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது. அதுவும் இல்லை, இதை பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் உடஞ்சி வந்துடக்கூடாது, ரொம்ப சேஃபாக இருக்கணும், ரூட்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த கேப்பில் எல்லாமே ஸ்பாகமாஸ் வச்சு டைட்டாக ஃபில் பண்ணிடணும். நான் பார்க்குறீங்களா இந்த மாதிரி தான். இது நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட்டுக்கு வந்து லைட்டாக தண்ணி விட்டு கொடுத்துடணும். ஏன்னா இது போய் சேர்றதுக்கு நம்ம அந்த இடத்தை பொறுத்து சில கொஞ்சம் தூரமான இடங்களாக இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் அந்த பாட்டிங் மிக்ஸ் நனைஞ்சிருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொடுத்துடணும். ஒரு 1 வீக் ஆனாலும் ஒன்றும் ஆகாத அளவில் தண்ணி விட்டு கொடுத்துடணும். ஸோ ஓகே, நம்ம ஸ்பாகமாஸ் வச்சுட்டோம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பாகமாஸ் வெளியில் வராத அளவில் அந்த நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி இது பண்ணி இந்த உள்ளாடி இந்த மாதிரி டைட் பண்ணி ஃபுல்லாக வச்சிடணும். இந்த இடம் ஃபுல்லாக வச்சிடணும். இது நம்ம வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நியூஸ் பேப்பரை லைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு சுற்றி இப்படி வச்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம இதில் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி தான் நல்லா டைட்டாக பேப்பர் வச்சு விட்டுட்டோம். இந்த பேப்பர் வைக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாகமாஸில் உள்ள அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸ் கூட வெளியில் வராது. இது கொஞ்சம் கூட டைட்டாக வைக்கும், பிளான்ட்டும் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இந்த லீஃப் எல்லாமே இந்த பாட்டில் படாத அளவில் நீட்டாக நம்ம அப்படியே செட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக, ஏன்னா பெரிய பிளான்ட்டு பாட்டிங் மிக்ஸ் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு ரேப்பர், ஏதாவது ஒரு ரேப்பர் போட்டு விட்டுலாம். ஸோ நம்ம ரேப் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம ரேப்பர் போட்டு விட்றோம். அப்போ இது கொஞ்சம் கூட அப்படியே டைட்டாக அப்படியே பிடிச்சிருக்கும். இதுக்கு மேலே இந்த பாட்டு எந்த அளவு உள்ளாடி வைக்கணும் அந்த அளவு ஒரு பெரிய கவர் எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி நிறைய கவர்ஸ் வச்சுருக்கோம். எதுக்காகனா அந்த பிளான்ட்ஸ் வந்து பாட்டிங் அப்படி அந்த பாட்டோட சென்ட் பண்ணுறதுக்கு வசதியாக பெரிய பெரிய கவர் அந்த பாட்டோட சைஸை பொறுத்து ஒவ்வொரு சைஸ்லையுமே நம்ம கவர் வச்சுருக்கோம். ஸோ இந்த கவர் உள்ளாடி வச்சு நல்லா டைட் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம இன்னைக்கு கவருக்குள்ள இப்படி எடுத்து வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கவர் எடுத்தோம் தெரியுமா, அந்த கவர் கரெக்டாக இதில் ஃபிட் ஆகலை. என்ன பண்ணோன்னா மேல் பக்கத்தை மட்டும் லைட்டாக நம்ம அதில் கட் பண்ணி விட்டுட்டோம். நமக்கு இந்த இடம் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆனால் போதும். அதனால் இனி வந்து நம்ம இதில் நல்லா டைட்டாக இந்த கவரை இப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ரேப் பண்ணிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நல்லா டைட்டாக இது பண்ணிட்டோம். இனி வந்து இது வந்து ஒன்றுமே ஆகாது.
அதுக்கு பிறகு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ஸ் இருந்ததுன்னா இது நம்ம ஒன்றும் பண்ணாட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை லைட்டாக இந்த இடத்துல சுற்றி ஒரு டைட்டாக ஒரு டேப் போட்டு விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டோம். இனி வந்து நம்ம லீஃப் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. லீஃப் மட்டும் இல்லை, இந்த தண்டெல்லாம் உடஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு நல்ல திக்கான நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபுல் நியூஸ் பேப்பர் தான் எடுத்து அப்படியே சுற்றி வச்சுருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நம்ம அதை அப்படியே ஒரு சின்ன ரேப்பர் போட்டு விட்டுருக்கோம். ரொம்ப டைட் பண்ணல, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா முடிஞ்சாலும் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லீவ். ஸோ இதுவும் டேமேஜ் ஆகாதால நம்ம வைக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேலே உள்ள லீஃப் பார்த்துருப்பீங்க, இங்கே பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப திக்கான லீஃப் ஆனால நம்ம மேலேயே நியூஸ் பேப்பர் தான், நியூஸ் பேப்பரை லூஸாக அப்படியே சுற்றி விட்டுருக்கோம். இது வந்து நம்ம இனி நல்ல பாக்ஸில் வச்சு விட்டாலும் ஒன்றும் ஆகாது, லீஃப் வந்து டேமேஜ் ஆகாது. அந்த அளவு நல்லா டைட்டாக இது பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளான்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கோம். இதை அப்படியே தரையில் போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இதை டேபிள் எல்லாம் வச்சு பேக் பண்ண முடியாது. அதனால நல்ல ஒரு பெரிய கார்ட்போர்டு இதில் வச்சு தான் நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம பெரிய பிளான்ஸ் பாட்டோட சென்ட் பண்ணுற நேரத்தில் அந்த பாட் வந்து அந்த வெயிட்டுக்கு தக்கன வந்து மூவ் ஆகிடக்கூடாது. அப்படி இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் கயர் இருக்குல்ல, இந்த மாதிரி கயர் நம்ம நிறைய வச்சுருக்கோம். வச்சு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பெரிய ஒரு ஊசி வச்சுருக்கோம். இதை வச்சு நல்லா டைட்டாக இந்த பாட்டோட சைடில் இதுக்கு உள்ளாடி வச்சுட்டு நல்லா டைட்டாக நம்ம தச்சு நல்லா டைட் பண்ணி வச்சிடும். அப்போ எவ்வளோதான் அதை நம்ம கமத்தி போட்டாலும் சரி தான் அது ஒன்றுமே ஆகாது. அந்த அளவு நல்லா டைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுற்றி எடுத்துரும். பிளான்ட் ஒன்றுமே ஆகாது. ஓகே, அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஊசி. இது ரொம்ப வருஷம் ஆனது பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணி இப்படி ஆகிட்டு. ஓகே, இதை வச்சு தான் நம்ம தச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த பாக்ஸில் இந்த மாதிரி அந்த பிளான்ட் எடுத்து வச்சுட்டோம். இதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த எதில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த கார்ட்போர்டை எடுத்துட்டோம். பெரிய ஒரு கார்ட்போர்டு இல்லை, திக்கான கார்ட்போர்டு தான். இதுக்காக நம்ம ஒரு பாக்ஸ் தான் வேணும் அப்படி இல்லை, நம்ம எப்படி இருக்கோ நம்ம அதை சேஃபாக அனுப்பணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம எடுத்த அந்த ஊசி வச்சு இந்த பாட் இருக்குது தெரியுமா, பாட்டுக்கு கீழே இந்த மாதிரி, ஏன்னா இது பிளாஸ்டிக் பாட்டு தான். ஸோ ஒரு ஹோல் போட்டு இதை எப்படி டைட்டாக எடுத்துட்டாங்க. இனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்ட்போர்டில் நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ கார்ட்போர்டு அந்த சைடு பேக்கில் வந்து டைட்டாக இது பண்ணி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இது எதுக்காக அப்படின்னா இது மூவ் ஆகவே செய்ய, இந்த பாக்ஸ் வந்து நம்ம ட்ராவலிங் டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொரியர் கொண்டு போகிறவங்களுக்கு தெரியாது இது என்ன மாதிரிப்பட்ட பிளான்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்லாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாக்ஸ் அப்படி மறைச்செல்லாம் போடுவாங்க. நம்ம இப்படி வைக்கிற டைமில் அது நம்ம எப்படி போட்டாலும் பிளான்ட் ஒன்றுமே ஆகாது, மூவ் ஆகவே செய்யாது, அப்படியே தான் இருக்கும். அதுக்காக நம்ம இவ்வளோ டைட்டாக வந்து அப்படியே நம்ம கெட்டி வைக்கிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிறகு நம்ம இந்த நல்ல கட்டியான இந்த கார்ட்போர்டு வச்சு சுற்றி எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரிப்பட்ட பெரிய பிளான்ஸுக்கு எல்லாமே இதே சேம் ப்ரொசீஜர் நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரிப்பட்ட ஆந்தூரியம் இந்த மெத்தடில் பண்ணலாம். ஆந்தூரியம் மட்டும் இல்லை, பெரிய பிளான்ஸ் எல்லாமே பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜிசி பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டெம்ஸ் வந்து நீளமாக ஒரே மாதிரி நிறைய வரும். அந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில ஸ்ட்ராங்காக கம்பு கொடுத்து விடலாம். கம்பு கொடுத்து விட்டுட்டு சுற்றி நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சேஃபாக போயிடும். நம்ம ஏற்கனவே ஒரு பேக்கிங் வீடியோ, பிக் பிளான்ஸ் பேக்கிங் வீடியோவில் நம்ம அதை இது பண்ணியிருப்போம். யாராவது அந்த பேக்கிங் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அது ஒரு நல்ல வீடியோ, நல்ல ஒரு பெரிய பிளான், ஜிசி பிளான் நம்ம பேக் பண்ணி சென்ட் பண்ணுற வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். யாராவது அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸை வந்து நம்ம இப்போ அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதுக்காக திக்கான பாக்ஸ் தானே எடுத்துருந்தோம். அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்ருக்கோம். அப்போ தான் அது ஃபோல்ட் ஆகும், இல்லாமல் தான் ஃபோல்ட் ஆகாது. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணுறதுக்காக ஒரு பார்டர் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்படி வச்சதுனால இந்த பிளான்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இதில் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து நம்ம இதாகிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் இருந்தே ஒரு சின்ன கயர் போட்டு அதில் நம்ம டைட்டாக கட்ட போகிறோம்.
இது வந்து இந்த சைடு தான் கட்டணும் அந்த பக்கம் தான் கட்டணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு அது பேக் பண்ணுற டைமே தெரியும். இந்த பிளான்ட் நம்ம இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட வேண்டியது தான். இது நம்ம ஒரு பாக்ஸ் மேக் பண்ணுறது வந்து நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பிளான்ட்டோட சைஸை பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். பட் அது என்ன அப்படின்னா பிளான்ட் வந்து சேஃபாக போகணும், அவ்வளோதான். அதனால கொஞ்சம் சில ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. பிளான்ட் வந்து சேஃபாக போகணும், அவ்வளோதான். நம்மளே மேக் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி அப்படியே சைடாக ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக அது வந்துடும். நம்ம அப்படியே டைட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இதில் ஷேப்பு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. உள்ளாடி இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த கேப்பில் நம்ம ஏதாவது கார்ட்போர்டோ ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இதை கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நம்ம இந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம். சுற்றி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடும். பிளான்ட் வந்து நல்லா சேஃபாக இருக்குது. இந்த சைடில் உள்ளதை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி உள்ளாடி ஃபோல்ட் பண்ணி சுற்றி ரேப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம இதை பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சேஃபாக நம்ம பேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பிளான்ஸ் நம்ம பேக் பண்ணி சென்ட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். வந்து ஒரு 3.25 அடி இருக்கும். பட் நம்ம இதை கவர் பண்ணி எல்லாம் முடிச்சு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 அடி இருக்கும். அந்த மாதிரி நீளமான ஒரு பேக்கிங் தான். இதே மாதிரி நம்ம பெரிய பிளான்ஸ் எல்லாமே சேஃபாக பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. கடைசி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட அட்ரஸ் எழுதி ஒட்டிட வேண்டியதுதான். இவ்வளோதான். அதெல்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க பிளான்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்கல்ல. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பிளான்ட்டு நம்ம இதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம இந்த மெத்தடில் தான் பேக் பண்ணோம். இது வந்து மான்ஸ்ட்ரா போர்சிகானா, ஃபிலோடென்ட்ரான் மான்ஸ்ட்ரா போர்சிகானா. இந்த ரூட் அப்படியே நல்லா கீழே போட்டுருந்துச்சு. இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம டேமேஜ் ஆகாத அளவில் பேக் பண்ணி எடுக்கணும். இது வேரிகேட்டட் வெல்ஃபன் சன்சவேரியா. இதில் அந்த ஃபுல் போட் கேட்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பிக் லீவ்ஸ். இது ப்ரோமிலியாட், அந்த பிங்க் பார்டரில் ப்ரோமிலியாட். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுவோம். இதில் லைட்டாக கொக்கோ பீட் வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு சின்ன கவர் போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம அதை எவ்வளோ டேமேஜ் ஆகாத அளவில் நம்ம பேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் பேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன். இதுவும் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட் தான். பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்ச பிளான்ட் தான். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் பாட்டோட கேட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே வச்சு மேலே நம்ம நியூஸ் பேப்பர் போடுறோம்ல அந்த மாதிரி கவர் பண்ணி அனுப்பிட வேண்டியதான். இல்லை பாட் வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஒரு கவரில் கொஞ்சமாக கொக்கோ பீட் வச்சு ரூட்டெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவில் எடுக்கணும். இதெல்லாம் ரூட்ஸு டேமேஜ் ஆகாத அளவில் எடுத்து அதை அப்படியே சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்க கையில் பிளான்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ எடுத்த அடுத்த நாள் தான் இது. அவங்க கையில் பிளான் வந்து கிடைச்ச உடனே அவங்க வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பிளான்ஸ் ஒன்றுமே டேமேஜ் ஆகலை. நம்ம எப்படி சென்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே போய் சேர்ந்துருச்சு. ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு பிளான்ட் லவர். நம்ம கிட்ட நிறைய பிளான்ஸ் நிறைய வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பேக்கிங் இவ்வளோ பெரிய பிளான்ட் நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பார்த்து இது பண்ணணும். ஏன்னா பிளான்ட் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி பாட்டில் வாங்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ரூட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாவே லீவ்ஸ் எல்லாம் வந்துடும். ஏன்னா இந்த பாட்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம சென்ட் பண்றது கிடையாது. எப்படி பாட்ல இருந்து வளர்ந்ததோ அதே மாதிரி அப்படியே நம்ம சென்ட் பண்றதுனால இது வளர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா போயிருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.